அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நான் போன பதிவில் சொன்ன மாதிரியே, பாபா எப்படி அந்த பஜனையை நான் ஆரம்பிக்க வச்சாருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. அதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னை தெரியாதவா யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது சொன்னால் அது பாபா சொல்கிற மாதிரியே நான் நினச்சிப்பேன். இதை நான் பழைய பதிவிலேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். யார் எதை சொன்னாலும் உடனே அது பாபா சொல்கிறதா எடுத்துப்பேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே என்னை கால் பண்ணுறவா எல்லாருமே புதிய ஆட்களாக இருந்தாலும் கால் பண்ணும்போதெல்லாம் ஏன் சாய்ராம் நீங்கள் ஒரு பஜனை பண்ணக்கூடாதுன்னு கேட்க ஆரம்பித்தா. நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஒரு சந்தர்ப்பம் வந்தது. பாபா நினச்சிட்டு இருப்பார் போல் இருக்கு, இவ சும்மா எஸ்கேப் ஆகிட்டா இருக்கா, இவளுக்கு இப்படியெல்லாம் சொன்னால் புரியாது, நான் வேறு விதமாக இதை டீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்துக்காரருக்கு வேலையில் பயங்கர ஒரு பிரச்சனையை கொடுத்தாரு. அதாவது வேலை போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நான் எப்போவுமே என்ன நினச்சிப்பேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே பாபாவுக்கு நான் பண்ணுற சேவா பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும்னு நினைப்பேன். விட்டுட்டு போகணுன்னு நினைக்க மாட்டேன். என்ன இவர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னலாம் நினைக்கவே மாட்டேன். நான் நினைப்பேன், இன்னும் கர்மா நிறைய இருக்குது போல் இருக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணினா தான் நம்மளுடைய கர்மா தீரும்னு சொல்லிட்டு அதிகமாக பண்ண ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி தான் ஆச்சு. உடனே நான் பாபாட்ட சொன்னேன், பாபா நான் கண்டிப்பாக வரப்போகிற வியாழக்கிழமையிலேருந்து நம்ம பஜனை ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னால் நம்ப மாட்டேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த பெரிய பிரச்சனை புஷ்ஷுன்னு ஆயிடுது. நம்புவாளா யாராவது சொன்னால்? அதாவது நீ வேலையை ராஜினாமா பண்ணிக்கோன்னு சொல்ல வரவா அப்படியே சமாதானமாகி சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டாக பேச ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? நமக்கு நடந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய கையை மீறி நடக்கிறது அப்படின்னு தெரியும் போதே அதில் கண்டிப்பாக குருவருள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியறது இல்லையா? அதெல்லாம் அவரால் தான் நடக்கிறதுன்னு நம்ம நம்பணும். அப்படி நான் நம்பினேன். அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. இது நடந்தது சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை போச்சு. திங்கக்கிழமை கார்த்தால வீட்டுக்கு முன்னாடி பௌபூ அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. நான் இருக்கிறது 2nd ஃப்ளோர். சரியா, போய் பார்க்குறேன், நெத்தியில் அழகாக திலகம் விட்டுண்டு கழுத்தில் ஒரு பெல்ட்டை மாட்டிண்டு அழகாக வந்து நிற்கிறது ஒரு நாய்க்குட்டி. பெருசு, பார்த்தாலே எல்லாருக்கும் பயமாக இருக்கும். நல்ல ப்ரீடு தான். பயமாக எடுத்தது. எங்கேருந்து வந்தது, யாரும் அவுத்து விட்டுட்டா போல் இருக்கு, எங்கேருந்து வந்திருக்குன்னு எல்லாம் தேடுறோம். அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியை நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. எனக்கு பெரிய ஆச்சரியம், இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் வருங்கிறது என்னையும் எங்கள் ஆத்துக்காரையும் ஒன்றுமே பேசலை. நான் வந்தோடனே என்ன பண்ணேன், இது எனக்கு பாபா அனுப்புனதுதான் சொல்லி யதார்த்தமாக அதுக்கு நான் வந்து சாப்பாடெல்லாம் போட்டேன். அது சாப்பிட்டுடுது. என் கையாலேயும் அவர் கையாலேயும் சாப்பிட்றது. வேறு யார் வந்தாலும் ஒருங்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்க முடியாது. எங்கள் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டா, தயவு செஞ்சு நீ இப்படி சாப்பாடு போட்டு அதை கெடுக்காது, இங்கேருந்து அது போகவே போகாது அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் பாபாட்ட ஓடி வந்து, பாபா குட்டி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ளீஸ் அந்த நாய்க்குட்டியை வெளியில் போக சொல்லுங்க. போன்னு சொன்னால் போவே மாட்டேங்கிறது. ஓப்பன் டெரஸில் வந்து உட்காந்துக்கிறது, நம்மளையே பார்த்துட்டே உட்காந்துருக்கு. எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம பஜனை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோமே, பாபா அதை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு, பாபா குட்டி ப்ளீஸ் நான் உண்மையை தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் பஜனை பண்ணுவேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த நாய்க்குட்டியை வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு வேண்ட ஆரம்பித்தேன். உட்காண்டே இருந்தது. மத்தியானத்துக்கு மேலே போயிடுது. ஆஹா பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் பாபா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, அடுத்த நாளைக்கு வரல. அப்போ நான் நினச்சேன், அப்பாடா நம்ம வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக பாபா வந்திருக்காருன்னு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், புதன்கிழமை கார்த்தால நான் கதவை திறக்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. ஐயோ இது என்ன, எங்கடா திருப்பி போயிட்டு திருப்பி வந்தேன், ஏன்டா வந்தேங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு. திருப்பி வந்தோடனே நம்ம வெறுங்கையோட அனுப்ப முடியாதுல்ல, அதுக்கு பால் சாப்பாடு எல்லாம் போட்டு பிஸ்கெட்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். திருப்பியும் அது போகமாட்டேன்னு ஒரே இடம். சக்கரை பொங்கலை என்னவோ வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன், அதுவும் கூட கொடுத்துட்டேன். டே ப்ளீஸ்டா போடா, என்ன எல்லாரும் திட்டுறாடா, நீ கிளம்புடானாலும் சொன்னேன். சான்ஸே இல்லை, வாலாட்டின்னு உட்காந்துருக்கு. வேறு யார் வந்தாலும் கடிக்கவும் போகிறது. எங்கள் பையன் போனால் கடிச்சிருமோன்னு பயம், அவன் வெளியிலேயே போக மாட்டேங்கிறான். இவராக என்ன பிடிச்சி திட்டுறார், நீ பண்ணுற ஒவ்வொரு கூத்துக்கு நாங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு. என்ன பண்ணுறது பாபா அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தேன். நான் பாபாட்ட சொன்னேன், சத்தியமாக நான் மறக்க மாட்டேன் பாபா, உண்மையாக தான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன், நான் இந்த பஜனை கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுவேன், ஏன்னா அது புதன்கிழமை இல்லையா, கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னலாம் சொல்கிறேன். சொன்னோடனே திடீர்னு காணாமல் போயிடுது. பாடா பாபா எடுத்துட்டார்ப்பா அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாளைக்கு முதல் நாளே அதெல்லாம் வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு, வைதிகாலெல்லாம் கூப்பிட்டு, நான் வந்து நீங்கள் சகசரநாம அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் பூஜை பண்ணிவிட்டு பஜனையை தொடங்கி வச்சுட்டு போகணுன்னு சொல்லி பக்கத்தாத்துலேயே இருக்கா நாராயண மாமா, அவளை வர சொல்லி அவரும் இன்னொருத்தரும் வந்தால் 2 பேரும் சேர்ந்து பஜனையை ரொம்ப அழகாக பண்ணி பாட்டெல்லாம் பாடி கம்பீரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் சொன்ன நம்ம மட்டும் 9 மணி டான் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வைரவர் வந்து உட்காந்துட்டார் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ வீட்டுக்கு வரவாலாம் பயப்படுவாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, ப்ளீஸ் போ அப்படின்னு. சான்ஸே இல்லை. என்ன பண்ணிட்டுனா, உட்காண்டிருந்தாலும் பரவாயில்ல, வாசப்படி இருக்கு இல்லையா, அதில் தலை வச்சு படுத்துன்றது. ஐயோ எங்கள் ஆத்துக்காரரா
எல்லாரும் திட்ட போறான். ஜோதி ப்ளீஸ் அத வெளியில அனுப்புன்னு. நான் என்னமோ வான்னு சொன்ன மாதிரில வந்து படுத்துட்டு இருக்கு. இவர் என்ன போன்னு சொல்றாரு. அது எங்க போறது? நான் பாபாட்ட வந்து சொன்னேன், "பாபா இது ரொம்ப நியாயமா இருக்கு பாபா. ப்ளீஸ்." சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாரி. யாராவது வரும்போது நான் ஓடி போய் எந்திரி வா 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 அப்படின்னு தான் கைய காமிச்சு ஓப்பன் டெரஸ்க்கு கொண்டு போறது. அவ உள்ள வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அது வந்து படுத்துக்கும். வாசப்படியிலேயே படுத்துட்டு இருந்தது கோலம் போட்ட இடத்துலயே. "டேய் கோலமெல்லாம் போறதுடா." அதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாரி. பஜனை நடந்தது. பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணினோம். ஆரத்தி காமிச்சோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காண்ட்ருந்தது. முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதத்த முதல்ல கொண்டு போய் அதுக்கு தான் போட்டேன். சாப்பிட்டது. கிளம்பிடுது. என்னம்மா ஆச்சரியம் தெரியுமா இது? என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தது. நான் சரியான மறதி கேஸ்ன்னு அதுக்கு தெரிஞ்சிருது போல இருக்கு பாப்பா. ஆள அனுப்பிச்சு என்ன மிரட்ட வச்சு அத பண்ண வச்சார். இருந்தாலும் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி வந்தவாளுக்கு எல்லாருக்கும். எல்லாம் பண்ணி சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா! இனி அடுத்த வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டார். அடுத்த வாரம் புதன்கிழமையும் டான்னு வந்து உட்காந்துருச்சு. அது வரைக்கும் காணோம். இது அவ்வளோதான் ஓடி போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் அந்த நாயை காணவே காணோம். வெளியிலலாம் போய் பார்த்தோம். யாரோடதுன்னு தேடி பார்த்தோம். யாருமே அதை தேடவும் இல்ல. அதுவும் எங்கேயும் போகவும் இல்ல. ஆனா ஆளையும் காணோம். கடைசியில பார்த்தா புதன்கிழமை அன்னைக்கு டான்னு வந்து உட்காந்துடுது. நான் பாபாட்ட ஓடி வந்து, "பாபா குட்டி சத்தியமா சொல்றேன், நான் இனிமே பஜனையை விட மாட்டேன்." இன்னும் நடந்துட்டு இருக்கு. யார் வராளோ இல்லையா நம்ம ஆத்துல வியாழக்கிழமை ஆனா பஜனை நடக்கும். அப்படி கம்பீரமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான். பஜனை அப்போ அவர் பேசுவர். அப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அவ்வளோ நன்னா இதை செய் அதை செய்யினெல்லாம் சொல்லுவார். என்ன பண்ணணுங்கிறத சொல்லி தருவார். எல்லாம் நடக்கும். இன்னே நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா பைரவர் கூட நின்று அதை நடத்தி வச்சாருன்னு தான் நான் சத்தியமா சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரியெல்லாம் அற்புதம் நடக்குமானா நடந்திருக்கு. அடுத்த பதிவுல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? யார்கிட்ட நம்ம ஃபோன்ல பேசிட்டு இருக்கோமோ அவளுக்கு ஏன் மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லுவார். நம்ப முடியறதா? நம்பி தான் ஆகணும். அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் பாபா நானும். ஆல்வேஸ் கீப் ஆன் வாட்சிங். இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகிறது. மிஸ் பண்ணிடாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க. பாபா அப்படிங்கிற ஒரு சக்தி, ஒரு மேஜிக்கல் வேர்டு தான். அது நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் தேவையான நேரத்தில் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி, பரம்பொருள் என்னோட பாபா குட்டி தான். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.